ஹாய் ஃப்ரெண்ட், இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம காந்தி நகர் டு அதாவது தென்பெண்ணை ஆறு புதியதாக பாலம் கட்டினது பாருங்கள். இதுதான் அதாவது சாங்கியம் டு கோவனூர். இதுதான் வந்து புதிய மேம்பாலம். இது வந்து தென்பெண்ணை ஆறு இதுக்கிடையில் வந்து இணைக்கும்படி ஒரு பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை தாண்டி நம்ம வந்து போனால் கோவனூர் அப்படின்ற ஒரு கிராமம் வருது. அங்கே பார்த்தோன்னா ஸ்ரீ கற்பகாம்மாள் ஸ்ரீ அகதீஸ்வரர் சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த சிவன் கோயில் பார்த்தோன்னா மிக வரலாற்றில் ஒரு பழமையான ஒரு சிவன் தலம் அது. அந்த சிவன் தலத்தை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதாவது அந்த சிவன் தலத்தில் இப்போ தான் ஜூலை 28 தான் வந்து அங்கே வந்து ஒரு ரிசர்ச் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வு செய்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டவளத்தைச் சேர்ந்த பாரதி ராஜா அப்படின்ற ஒரு ஆசிரியரும் அப்புறம் இமானுவேல் அப்படின்ற ஒரு ஆசிரியரும் வந்து அங்கே வந்து ஒரு கள ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வு மூலிமா பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சில கல்வெட்டுக்கள், சிற்பங்கள், சிலைகள் வந்து கிடைச்சிருக்கு. அதை பார்க்கத்தான், அதை நோக்கி தான், அந்த பழமையான கோயிலை பார்க்க தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸ்ரீ அகதீஸ்வரர் அதாவது பார்த்தீங்கன்னா சிவன் தலம் உள்ளே பார்த்தீங்கன்னா மிக பழமையாக இருக்குது பாருங்கள். அதோடைய கல்வெட்டு தூண் எல்லாமே இருக்குது. கோயிலை பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது. இது வந்து செங்கலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க அந்த காலத்தில். இதோடைய தூண் அமைப்புகள் பாருங்கள். தூணால் 4 தூண் வச்சு உள்ள கருங்கல் தான் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். அது பாருங்கள் அகதீஸ்வரர் சிவன். கீழே பார்த்தா மண் தரையாக இருக்குது. பட் இது வந்து புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாமே இடிஞ்சிடுச்சு, சேதமடைஞ்சிச்சு. திருப்பி இதை வந்து புதுப்பிச்சுட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. வவ்வாலெல்லாம் பழகுது பாருங்கள். இது வந்து மிக ஒரு பழமையான சிவன் தலம். எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சாமி இருக்குது உள்ளே. அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் முருகன் சிலை. அங்கே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார். எல்லாமே பாருங்கள் பழமையான ஒரு கோயில். பாருங்கள் தூணில் வந்து சிற்பங்களெல்லாம் செதுக்கியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். இது வந்து பல்லவர் மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ தான் வந்து 28ஆம் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ஆய்வு நடத்தியிருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு லாகோ லிசா அப்படின்ற ஒரு கல் சிற்பம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொற்றவை 2 கொற்றவைகள் சிற்பம் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் விநாயகர் சிலை வந்து கிடைச்சிருக்கு. மிக பழமையானது, 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதுவும் இது வந்து பல்லவர் காலத்துடைய அந்த சிற்பம் சொல்கிறாங்க. 2 கொற்றவையில் ஒரு கொற்றவை வந்து பக்கத்தில் இருக்கிற வயல்வெளியில் வந்து கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பெருசாக இருக்க கோயில், பழமையான ஒரு கோயில். பாருங்கள் மேலே பாருங்கள், கல்லுலே வந்து பாம்பு இதெல்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. இப்போ தான் எல்லாமே இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயில் நல்லா பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ தான் வந்து முன்னாடி வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. வேலை வந்து நடந்துகிட்டு இருக்குது. நல்ல பெரிய கோயில் தான், சிவன் கோயில். பாருங்கள், நம்ம பார்த்தாவே தெரியும், அவுட்டர்லாம் பார்த்தாவே மிகப்பெரிய ஒரு பழமையான கோயில். பாருங்கள், அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில். இது வந்து பக்கத்தில் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து பழமையான ஒரு தலம். சரி, ஓகே, நான் சுற்றிலும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லு. இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு சிலை இருக்குது, யாருன்னு தெரியல அவர். அதுக்கப்புறம் பக்கத்தில் இங்கே ஒரு சிலை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா மண்டபங்கள் வந்துருக்கும். நாட்டியம் ஆடுறதுக்கு, ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு எல்லா கோயிலையும் வந்து ஒரு மண்டபம் இருக்கும். இது வந்து மண்டபம். அதுக்கப்புறம் இந்த சாமி இருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம நாயக்கர்கள் சொல்கிறோம், ஆழ்வார்கள், நாயக்கர்கள், 63 நாயன்மார்கள் பாருங்கள். இவங்கெல்லாம் இருக்காங்க, 63 நாயன்மார்கள்.
ஆய்வாளர்கள் 12 பேர் அப்படின்னு நான் சொல்கிறோம். அது எல்லாமே இங்கே இருக்காங்க. இப்போ ஒரே கோயிலில் 63 பேர் 64 பேர் ஆய்வாளர்கள் நாயகர்கள் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த ஒரே சிவன் தலத்தில் வந்து எல்லாருமே இருக்காங்க. இதே இது வந்து ஒரு பெருமையான ஒரு கோயில். பாருங்கள், எந்த கோயில்லையுமே இப்படி இல்லை. ஆனால் அந்த கோயிலில் பாருங்கள் எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக எல்லாருமே இருக்காங்க. இங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த சிவன் தலத்துலேயே ஒரு கிணறு இங்கே உள்ளே இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அந்த காலத்தில். பாருங்கள், எல்லாமே இருக்காங்க. நம்ம புக்கில் படிச்சிருப்போம், நாயக்கர்கள் ஆய்வாளர்கள் 12 பேர், நாயக்கர்கள் 63 பேர் 64 பேர் ஏதோ படிச்சிருப்போம், ஞாபகம் எனக்கு சரியா. பட்டு எல்லாருமே அந்த ஃபஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே இருக்காங்க பாருங்கள். இதே இந்த கோயிலுடைய வரலாற்றை வந்து சொல்லக்கூடியது. பாருங்கள் எப்படி இருக்குது, உள்ளெல்லாம் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த சைடில் ஏதோ ஒரு கோயில் இருக்குது. பாருங்க, இது வந்து இந்த கோயில் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயிலாக இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கலாம், அதுக்கு பின்னாடி இருக்கலாம், சொல்ல முடியாது. இது வந்து பல்லவர் காலத்துடைய அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவன் தலமாக இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து கல்வெட்டுக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சு நம்ம சொல்கிறோம். கோயில் பார்க்குறதுக்கெல்லாம் பெருசாக தாங்க இருக்குது. நானும் சும்மா நினச்சேன் சின்ன கோயிலாக இருக்கணும். பாருங்கள், இது ஒரு சிற்பம் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு சிற்பம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு கோயில் தான். எங்கேயும் வழி ஏதோ இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சா இல்லை இடிச்சிட்டாங்களா தெரியல. பட் நம்ம முன்னாடி வந்து பார்க்குறது சின்ன கோயில் மாதிரி இருந்துச்சு. பேக் சைட்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் புதுசாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. வேலை வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு பாதிலே. பட் என்ன தெரியல, ஒருவேளை பணம் பிரச்சனையாக இருக்கலாம், பணம் பற்றாக்குறையாக இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்காங்க. அதே போல் பாருங்க, இது வந்து வில்வ மரம்னு நினைக்கிறேன். எல்லா சிவத்தலத்துலேயும் வில்வ மரம் ஏதாவது ஒரு மரம் இருந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், இது வந்து வில்வ மரம். மரமும் அப்படியே இருக்குது. அந்த காலத்துலேருந்து இன்னும் வரைக்கும் அப்படியே இருக்குது மரம். ஓகே, அதே பேக் சைடில் பார்க்கலாம். பேக் சைடில் பார்த்தா ஏதோ ஒரு ரோடெல்லாம் போகுது. இது எங்கே போகிற ரோடுன்னு தெரியல. ஓகேங்களா, பாருங்கள், இது வந்து கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு, அதே போல் தேரெல்லாம் இருந்திருக்கு. பட் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. பழைய தேர் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே பாருங்கள் இடிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. கோயிலில் பயன்படுத்தின தேர் இதெல்லாம் ஒரு தேரை எல்லாமே வந்து உடஞ்சி போயிடுச்சு, எல்லாமே வக்கி போயிடுச்சு. காமன் சுவரெல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது. அந்த காலத்துலேயே பாருங்கள், எல்லாம் செங்கலில் கட்டியிருக்காங்க. சுட்ட செங்கல், சுண்ணாம்பு சாந்து இதெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. நல்ல அருமையான ஒரு கோயில் பாருங்கள். பட் இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு யாருக்கிட்டாவது கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் யாரும் இல்லை இங்கே. ஆனால் பட் அந்த கோயிலோடைய கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் வந்து இருக்குது. பட் எல்லாரோடைய கோயிலையும் கல்வெட்டுகள் வந்து இருக்கும். இங்கேயும் வந்து கல்வெட்டு இருக்குது. பட் இந்த கல்லுலேயே பாருங்கள் எல்லாமே சிற்பங்களெல்லாம் செஞ்சுருக்காங்க. நம்ம அதே போல் அங்கே ஒரு மண்டபம் பார்த்தோம். அதே போல் பார்த்தோன்னா இங்கேயும் ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதாவது கோவனூர் கிராமம் அப்படின்ற கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு பழமையான ஒரு சிவன் தலம் தான். இது வந்து நல்லா இருந்திருக்கு. பட்டு காலங்களுடைய வீழ்ச்சியால் இது வந்து எல்லாமே இடிஞ்சு போயிருக்கு. இப்போ வந்து இந்த கோயிலை வந்து இந்த ஊர் மக்களும் இந்து அறநிலையத்துறையும் புதுப்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கட்டுமான பணி வந்து ஓரளவு நடந்துகிட்டு இருக்குது. பாருங்கள், இதுதான் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ். உள்ளே நம்ம போனால் மிக அருமையாக இருக்குது கோயில், பழமையான கோயில். இது வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பட்டு
பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா லாகு லிசா அப்படின்னு சொல்கிற ஒரு சிற்பம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொற்றவை 2 கொற்றவையோட சிற்பங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு கொற்றவை சிற்பம் இந்த கோயிலோட பின்னாடி, இன்னொரு கொற்றவை சிற்பம் வந்து ஏதோ பக்கத்தில் வயல்வெளியில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு விநாயகருடைய சிலையும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தா பல்லவர்கள் காலத்துடைய சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவர் காலத்துடைய சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கோயில் வந்து 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டின கோயிலாக இருக்கும். இதை வந்து 17ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கோயிலாக இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி கட்டின கோயிலாக இருக்கலாம், இல்லைனா அதுக்கு பின்னாடி கட்டின கோயிலாக இருக்கலாம். பாருங்கள், அருமையாக இருக்குது.